ஷேய் பிரமா செய்தி நாங்கள் விடுதோம் செய்தி விடுதோம் அப்படின்னு ஒரு கணப்பாக கணிச்சு கொண்டே இருக்கான். புரியுதா? தமிழ்நாட்டில் புரியுதாப்பா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கணப்பு கழுதை கணக்கும்ல, அந்த மாதிரி கணக்கான். பண்ணி எப்படி உருங்க அந்த மாதிரி உருண்டு போகிறான். வீடுந்தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க பூரா ஆணும் பெண்ணும் உரிம்பிக்கிட்டு போகுது. அப்போ கடவுளுக்கு மரியாதை இல்லையா? கடவுள் வந்து உட்கார்ந்துருக்காரு, மரியாதை இல்லையாப்பா? கோட்டார்ட்ட நான் கேட்கேன் கேள்வி. இவ்வளோ நாள் ஆச்சு உட்கார்ந்துருக்காருன்னு தெரியாதுல்ல. செய்தியை பாக்கிய, செய்தி விடுறதை பாக்கிய. ஏற்கனவே இந்த சேனல் வந்து உள்ளே போகாத அளவுக்கு எல்லாம் அவன் அமைக்கி வச்சுருக்கான். எங்கே நீங்கள் இறங்கி பூமியில் இறங்கி ஐயா இட்ட கணக்கு யூடியூப் சேனல் மகா பேரில் ஓடுது அப்படின்னு தமிழ்நாட்டு முழுவதும் இறங்கி எங்கேயா போய் கேட்டு பாருங்க. தெரியாதும்மா. பார்க்குறவன் தெரியும், ஆனால் எப்படி எங்களுக்கு பார்க்கல அப்படியேம்மா. எல்லாம் கேட்டு பாருப்பா. அந்த லிங்கை அமுக்கக்கூடியது நிப்பாட்டி வைக்கிறது அரசியல்வாதி. டெல்லிட்டோ தமிழ்நாடு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இது பயங்கரமான சிக்கல் வரும். அதுக்கு தான் சொல்லுதாரு, கணக்கு நாளில் உள்ளே விட்டு கணக்குகளை ஏற்றி கணக்குகளை ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் தான் கணக்கு கொடுக்கேன் அப்படின்ட்டார். நான் தான் நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெக்குப்பாளையம் ராஜபாளையம் 2 கணக்குலையும் உள்ள கணக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கேன். கிரிமினல் சிவிலுக்கு நான் கணக்கு கொடுத்து கொண்டே இருக்கேன். என் கணக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கார். கடவுளை மிஞ்சி நீதிமன்ற கோர்ட்டில் நடக்க முடியுமாப்பா? நடத்த முடியுமா? ஒரு கேள்வி நாங்கள் கேட்கோம். நாங்களே பயந்து போய் எப்படி எங்களை கொண்டு வந்து எல்லாம் சிதறிச்சு சின்ன முன்னாமா விஸ்வ பிரமா அங்கங்கே கிடந்து எங்கள் மனைவியெல்லாம் எல்லாமே என் மனைவியை பத்திரமா மகா வீட்டில் நிப்பாட்டிட்டார். நீ அங்கே இரு, லட்சுமியெல்லாம் கொண்டு வந்துட்டார். பாழாக்கிடுவான். ஏற்கனவே அசிங்கம் வேண்டாம். அவர் 7 செம்மத்துக்கு அப்புறம் குடும்பத்தோடு உட்காந்து அவர் குடும்பத்தோடு உட்காந்து பிள்ளைகளோடு உட்காந்து எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்தான் முனியப்பன். அதான் முனியப்பன். நவநாத்ரா மகாராஷ்டிராவில் சிரிடி சாய்பாபா சொன்னான்ல, அங்கே வச்சு நான் எப்படி அமைக்க வச்சு 2 கட்சிக்காரன் சொல்லலாம், 2 தரப்புக்காரன், இந்து முக்காடு தொப்பி தாடி 2 பேரும் உள்ள ஒருத்தன் சமாதி வச்சுருக்கான். சமாதி செத்தவனை தூக்கி அந்த இடத்துலலாம் நாங்கள் அசிங்கப்பட்டு முனியப்ப என் அண்ணன் லே முனியப்பா அப்படின்னார். என்ன அண்ணா? பிரமா தூக்கிட்டு வாடா அங்கே அசிங்கம் பண்ணிட்டான். அவன் அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. கடவுளால் தான் எங்களை முடிஞ்சது. கடவுள் தான் எங்களுக்கு அப்பாற்பட்ட அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன். இருந்தாலும் கடவுளில் எங்களை கொண்டு வந்து பூமியில் கைலாசத்தில் நில்றா இங்கே உள்ள சேட்டைகளை பாடுறா. எங்களுக்கே மதி இழந்து தேய்ச்சி ஓதி பாடி மந்திரத்தை ஆடி தேய்ச்சி நக்கி அசிங்கம்னா அசிங்கம். அந்த அசிங்கம் இப்போ தான் எங்கள் அண்ணன் மகன் ஈஸ்வரன் ஒரு செம்பு தண்ணி ஊற்ற இப்போ தான் நாங்களே தெளிவாக இருக்கோம். புரியுதாடா? நிற்கமுடா. எதுக்கு கணக்கு நாங்கள் விடுதோம்னு தெரியலை. இந்த தமிழ்நாட்டில் இந்த வட்டாரம் பூரா சுற்றி கணக்கும். எருவ மாடு எப்படி கணக்கும், கோழி எப்படி கொக்கரிக்கும், நாய் எப்படி ஊழையிடும், எப்படிடா? புரியுதா? அந்த மாதிரி ஊழையிட்டு சுற்றி உட்காந்துருக்கான். பயம் இல்லாமல் உட்காந்துருக்கான். இந்த உட்காந்துருக்காரு விடிய உட்காந்து கரெக்டாக 7 மணிக்கு உலகத்தை சுற்றி பார்த்துட்டு எல்லாம் டைம் முடிச்சுட்டு 7 மணி மாலை பொழுதுக்கு மேலே ஏட்டு எடுத்து படிக்கார். மேலே லிங்கத்தில் உட்காந்து ஏட்டு எடுத்து படிப்பார். அவர் எழுத்து படிப்பார். அவர் எழுதின இடத்துல மேற்கேருந்து கிழக்க வரைக்கும் எங்கே தலபாபுரம் செட்டியார்பட்டி அங்கேருந்து இளந்தவண்டம் வரைக்கும் கீன்னு அவர் காதில் ஊதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அளவு? அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா உட்காந்துருந்தா விடிய சங்கு ஊதுனா உட்காந்து வாசிக்க முடியுமா? இவங்க போட்ட பெட்டிஷனை வாசிக்க முடியுமாப்பா? அந்த டென்ஷன் கோவப்படுதார். நான் உட்காந்து இப்படி விடிய கொட்டு மேலே அடிக்கான், டம்முன்னு அடிக்கான், ஒன்றும் படிக்க முடியலடா அப்படிங்காரு. நேற்று சொல்லுதாரு, படிக்க முடியலடா என் நேரம் இந்த சவுண்டு கொடுக்கானே. ஐயோ, அப்போ அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஒரு 8 படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிப்பார். அவர் 7 செம்மத்துக்கு அப்புறம் இப்போ உட்காந்து படிக்கார். அந்த 8 படிச்சு பார்க்கார். அப்போ அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? 2 கையை பேக்கில் தூக்கி போட்டு
கிழக்க இருந்து எங்கே இறந்தொன்னாலேருந்து மேற்கு வரைக்கும் 2 கையை பிறங்க கெட்டி 2 காலை தோளில் தூக்கி போட்டு 4 வீலர் 2 வீலரில் அப்படி தூக்கி போட்டு சங்கின்னு போகிறான். அப்படியே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. முப்படா இராணுவ படம் மேற்கிருந்து கிழக்கு வரைக்கும் திருக்கி விட்டுருவான். அந்த திருக்கல் டைம் உங்களுக்கு நெருங்கிருச்சுடா. அதான் 8 நாட்டு சனீஸ்வரி எல்லா தொழிற்சாலை மில்லு வீடு வீடுலாம் உட்காந்து கொடான்ட்டார். ஆட்ரா அப்படின்ட்டு இருக்கார். ஆட்டையில் அவனுடைய மனசில் என்ன வரும்? ஐயாவை சுற்றி கைலாசத்தில் பூரா பாடாடா படுத்திருக்கிய அப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு கை காலை திருக்கி விட்டுருவான். முக்கால் சதியா